வெல்கம் டு பிரகனா தமிழ்வல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசாங்கம் வெறும் 20 ரூபாய்க்கு வழங்குற 2 லட்சம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் 431 ரூபாய்க்கு வழங்குற லைஃப் இன்சூரன்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பரபரப்பான உலகில நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. சிறுதுளி பெருவெள்ளம் மாறி, ஆனா இதை வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. எப்படி நானே ஒரு மிடில் கிளாஸ், நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, நான் எப்படி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போடுறது, இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லைன்னு இன்னமும் நம்ம மக்கள் நிறைய பேர் அறியாமையில இருக்கிறாங்க. அதுக்கு தான் அரசாங்கம் 2 அழகான ஸ்கீமை கொடுத்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு நமக்கு நமக்கு எது ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சதுன்னா அது அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போவதுக்கு சின்ன உதவி செய்யும் இல்லைங்களா? யாருக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை. அதுவும் இன்னைக்கு வந்து நம்ம பயணம் வந்து எல்லோருமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கவரேஜ் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம அரசாங்கம் வழங்குறத ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதான் மந்திரி சுஜக்ரா பீமா யோஜனா, அதாவது பிஎம்எஸ்பிஒய். இது என்னன்னா, ஆண்டுக்கு நீங்க 20 ரூபா பண்ணணும். பிரீமியம் தொகை வந்து வெறும் ஆண்டுக்கு 20 ரூபாங்க. அது சிம்பிளா சொல்ல போனா, ஒரு கப்பு டீ இன்னைக்கு 10 ரூபா. 2 கப்பு டீயை நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஆண்டுக்கு 20 ரூபா கொடுத்து நீங்க 2 லட்சம் ரூபாய் வர ஆக்சிடென்ட் கவரேஜ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இது எங்க பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறது நான் டீட்டெயிலா சொல்றேன். இதை நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பைல போஸ்ட் ஆபீஸ் இருந்ததுன்னா நீங்க அங்க போய் பண்ணிக்கலாம். இல்ல என் பக்கத்துல பேங்க் இருக்குனாலும் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க உங்களோட நெட் பேங்கிங்ல நீங்க எந்த பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட சைட்ல போயிட்டு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க அது வழியாவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாலிசி வந்து இந்த 20 ரூபாங்கிறது ஒரு வாட்டி மாத்திரம் தான். இந்த பாலிசியோட ஸ்டார்ட் பீரியட் வந்து ஜூன் 1ல இருந்து நெக்ஸ்ட் இயர் மே 31. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்னா 31 மேக்கு முன்னாடியே நம்ம இந்த பாலிசி 20 ரூபா நம்ம கட்டிடணும். இது நம்ம எல்லாத்துக்கும் மறந்துரும். 20 ரூபா தானே அப்படின்னு நம்ம அசால்ட் பண்ணி விட்டுரும். இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லோருக்கிட்டையும் இப்ப பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இது கவர்மெண்ட் பேங்க்ல தான் பண்ணலாமா, பிரைவேட் பேங்க்ல எந்த பேங்க்லனாலும் இது அலௌட் தான். நீங்க என்ன பண்ணிக்கங்க, எந்த பேங்க்ல பண்ணாலும் ஆட்டோ டெபிட் போட்டு வச்சுக்கோங்க. 20 ரூபா 20 ரூபா ஒரு டேட்ல நீங்க ஆட்டோ டெபிட் வருஷத்துக்கு ஒரு தடவை டெபிட் ஆகிற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா, அந்த மே 31க்குள்ள இது உங்களுக்கு டெபிட் ஆச்சுன்னா அந்த 1 இயருக்கு இந்த பாலிசி வந்து வேலிடா இருக்கும். சரி, இந்த பாலிசி என்ன அப்படின்னா, இந்த 20 ரூபா நம்ம பாலிசில யாரு எடுத்தாங்களோ அவங்க இதுல மெயினா அவங்களுக்கு கிடைக்க போறது வந்து கம்மி. அதனால அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஏதோ ஒரு இயற்கை அதாவது ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க யாரு நாமினியா நியமனம் பண்ணியிருப்பாங்க, இது நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, பேங்க்ல போயிட்டு பண்ணாலும் சரி, போஸ்ட் ஆபீஸ்ல போய் பண்ணாலும் கண்டிப்பா நாமினிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த பணம் கொண்டு போய் சேர்றது வந்து அந்த நாமினி கிட்ட தான். சோ அந்த 2 லட்சம் ரூபாய் அவங்க நாமினிக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு வந்து பார்ஷியல் டிசபிலிட்டினா 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கை கால்ல மாத்திரம் அடிபட்டு நடக்கவே முடியல, கண்ணுக்கு ஏதாவது சேதம் ஆயிடுச்சு, அந்த மாதிரினா உங்களுக்கு அந்த பர்சனுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கும். இது விபத்தினால் ஏற்படும் மரணம், ஊனற்றால் மட்டும். இந்த பார்ஷியலுக்கு தான் இந்த ஊனற்றால் மட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் பிஎம்எஸ்பிஒயோட ஸ்கீம். இதுக்கு ஏஜ் என்ன இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 70 வயசு வரை யாருனாலும் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ரெனியூ வந்து எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் வந்து இதுக்கு கட்டாயமா இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல கூட பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் எதுவும் பண்ணணுமா அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுக்கு எந்தவித மெடிக்கல் சர்டிபிகேட்டும் நீங்க பண்ண வேண்டாம். இது ஒன்லி ஃபார் ஆக்சிடென்டல் டெத் ஆர் ஆக்சிடென்டல் கவரேஜுக்கு தான் இந்த பிஎம்எஸ்பிஒய். அடுத்த ஸ்கீமை வந்து பாருங்க, பிஎம்ஜேஜிபிஒய், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இதுவும் ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 436 ரூபாய் ஸ்கீம். இந்த காப்பீட்டோட தொகையும் 2 லட்சம் தான். அது வந்து விபத்தினால் மரணம், இது இயற்கை எந்த காரணத்தினாலும் மரணம். சரிங்களா? அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க, இங்க வந்து இயற்கையா மரணம் அடைந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ அவங்களோட குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 50 ஆண்டுகள் வரை. இதுவுமே நீங்க ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் வந்து இதுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து நாமினி தான் நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நாமினி போயிட்டு அங்க கிளைம் பண்ற ப்ராசஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல மெயினா எல்லோரும் மறக்கிற ஒரே ஒரு இது சொல்றேன். இது ஒரு பேங்கர்ஸ் மூலமா எனக்கு இருந்தது. இந்த பாலிசி எல்லாம் போட்டு இப்போ ஒருத்தர் இந்த 20 ரூபீஸ் போட்டு பண்ணிருக்கிறாரு ஒருத்தர் பாலிசி, அவர் இறந்துட்டாரு.
அவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு போயிட்டு கிளைம் பண்ண போனாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த 2 ஸ்கீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள நீங்க பேங்குக்கு இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கணும். இது தெரிவிக்கணுங்கிறது ரூல்ஸா ரெகுலேஷன் மஸ்ட் நீங்க தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு பாலிசி அந்த கிளைம் ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கிளைம் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போனோம்னா அவங்களுக்கு டவுட் வரும். இன்னும் ஃபர்தர் ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால இந்த எந்த பாலிசி போட்டாலும் நீங்க சீக்கிரம் போயிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்ல போய் தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2 டிஃபரெண்ட் தான். அப்புறம் நீங்களே பாத்துக்கங்க. சரி பிரதர், அப்பனா என்கிட்ட அக்கௌண்ட் இந்தியன் பேங்க்ல இருக்கு, எஸ்பிஐல இருக்கு, கனரா பேங்க்ல இருக்கு, நான் 4 பேங்க்லயும் 20 ரூபா கொடுத்தா நான் 8 லட்சம் ரூபாய் ஆச்சு இல்லையா? அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பேங்க்ல இருந்தாலும் ஒரு பேங்க்ல ஒரு வாட்டி தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். சோ நீங்க அதனால மல்டிபிள் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ல 20 ரூபா போனா போதும் நீங்க போட வேண்டாம். ஏதோ ஒரு பேங்க்ல தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு பேங்க்ல மாத்திரம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த 2 ஸ்கீமையுமே நீங்க கூட்டி பாருங்க. 436 ரூபாய் 456 ரூபாய்க்கு 4 லட்சம் ரூபாய் பாலிசி. லைஃப் இன்சூரன்ஸையும் நீங்க கவர் பண்ண மாதிரி ஆச்சு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸையும் கவர் பண்ண மாதிரி ஆச்சு. நீங்க இதை நீங்க ஈஸியா இப்ப வர்ற மாசத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எப்பனாலும் பண்ணிக்கலாம். இது லேட்டரா ஜாயின் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னா லேட்டரா ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு அந்த மே 31 இன்னைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிசம்பர், இப்ப என்னால போயிட்டு இந்த பாலிசில போய் என்னால ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து சில ரீசனால ஃபெயிலியர் நம்மகிட்ட அந்த ஆட்டோ டெபிட் டைம்ல நம்ம அக்கௌண்ட்ல 20 ரூபாய் கண்டிப்பா இருக்கணும். நம்ம அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் இல்லாம வேலிடா இருக்கணும். நம்ம நினைச்சிடுவோம் சில நேரம் வந்து அந்த டைம்ல வந்து அவங்க ஆட்டோ டெபிட் பண்ற அன்னைக்கு அந்த 20 ரூபாய் இல்லாம நெக்ஸ்ட் டேல 50,000 ரூபாய் இருந்தாலும் அந்த ஸ்கீம் உங்களுக்கு அது வந்து திரும்ப இதாயிரும். ஏன்னா அந்த ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிரும். சோ நம்ம 20 ரூபா தானே அப்படிங்க நினைக்கிறத விட மஸ்ட் நீங்களே வந்து கரெக்டா அந்த டேட் அண்ட் டைம்ல போட்டு வச்சுக்கிட்டு அது ஆட்டோ டெபிட் ஆயிருக்கான்னு கூட நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. சின்ன இதுதான், சின்ன அமௌண்ட்னாலும் அதாவது இது பெரிய இந்த இந்த வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப உதவும். இந்த லாரி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே உதவும். இன்னைக்கு யாரு நம்ம டிராவல் யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க? எல்லாத்துக்குமே உதவும். ஆனாலும் இந்த டிராவல்லே தான் தன் தொழில் வாழ்க்கையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கஷ்டப்பட்ட ஃபேமிலி கண்டிப்பா இந்த 20 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதே இல்லை. ஆட்டோக்காரர்கள் ஒரு இடத்துல நின்னாங்கன்னா 5 டீ குடிப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு டீ தான் சாப்பாடு மாதிரி இருக்கும். அப்படி ஓட்டி தான் நிறைய பேர் அவங்க குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாலிசி, இந்த 2 பாலிசியுமே எல்லோருமே எடுத்துக்கங்க. இது நான் பணக்காரர் இல்லை. ஏன்னா இந்த 2 ஸ்கீமுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களால உங்களுக்கு எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு சின்ன ஊன்றுகோலா இருக்கும். இதே மாதிரி வந்து நிறைய பதிவுகளை நம்ம மக்களுக்கு தேவையான பதிவை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னோட பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இதுல நீங்க கேளுங்க. இந்த கிளைம் ப்ராசஸ்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எதுனாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மீண்டும் சந்திப்போம். பை, டேக் கேர்.